திருமணம் பண்ணுறோம், சேர்ந்து வாழறோம், நம்ம குழந்தை வேண்டாம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? நான் ஒரு நம்ம இந்த மனங்கள் ப்ளஸ் அதுலேயே பேசியிருக்கோம். இதை ஒரு கப்பல் பற்றியே பேசியிருக்கோம். மும்பையில் இருக்காங்க மனிஷா தாமஸ். அவங்க இது சாஃப்ட்வேரில் அத்தனை கப்பலுக்கு நடுவில் எந்த விதமான குழந்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு ஒரே முடிவோடு வாழறாங்க. வீக்கெண்டு ஜாலியாக வெளில போயிடுவாங்க, சுற்றுவாங்க, வருவாங்க, போவாங்க, எல்லாம் ரைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒரு 10 வருடமாக பார்க்குறேன். அப்படி அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் பிரச்சனைகள் அப்படின்லாம் தெரில. மேபி எதிர்காலத்தில் எல்லாரும் தடுமாறும்போது அவங்களுக்கு வயசாகும்போது வரலாம், நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நம்மளை பார்த்துக்கணும், அது அந்த இடம் வரலாம். ஆனால் அதில் தான் இங்கே இப்போ கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ நடக்குதே. குழந்தை இருந்தே பார்த்துக்காத அனாதையாக போகிறதுக்கு பேசாமல் இது எவ்வளோ பெட்டர். அந்த மலைக்கு அவங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ, மனதுக்கு எது நிம்மதி தருதோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த நிகழ்வே எதனால் நடக்குது? இந்த மாதிரி இருந்து பார்த்துக்கல, சரியா வரல அப்படின்றதுல இருந்தால் நடக்குது. அப்போ அவங்க இந்த நிகழ்வை பார்த்தா என்ன தோணும்? ரைட்டு, நாம் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு தானே போகும்.